எந்த பணிக்கு எம்ஆர்பியின் மூலம் மெடிக்கல் சர்வீசஸ் ரெக்ரூட்மெண்ட் போர்டு என்று சொல்லப்படுகிற அந்த எம்ஆர்பியின் மூலம் தேர்வு நடத்தி முறைப்படி வெளிப்படையாக பணி நியமனங்கள் செய்யப்படும் போது இது யாராவது வழக்கு மன்றங்களுக்கும் போய் தொடர்ந்து காலதாமதம் தொடர்ச்சியாக ஏற்பட்டும் வருகிறது. அந்த வகையில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சட்டத்துறையும் விரைந்து செயல்பட்டு அந்த வழக்குகளுக்கெல்லாம் தீர்வு காணப்பட்டு ஏற்கனவே ஒரு 1021 மருத்துவர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். 977 செவிலியர்கள் பணி நியமனம் செய்யப்பட்டார்கள். இந்திய வரலாற்றில் முதன்முறையாக இந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்ஸுக்கு கவுன்சிலிங் என்கின்ற வகையில் தமிழ்நாட்டில்தான் முதல் முறையாக பணியாணை பெறுபவர்களுக்கு கலந்தாய்வு நடத்தி அவர்கள் விரும்புகிற இடங்களுக்கான பணியாணைகள் தரப்படுவது என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இன்றைக்கு ஒரு 946 மருந்தாளுநர் பணியிடங்கள் நிரப்பப்படுவதற்குரிய நடவடிக்கைகள் தொடங்கப்பட்டு இது சம்பந்தமாகவும் ஒரு 7-8 வழக்குகள் உயர்நீதிமன்றங்களில் இறுதி முடிவுக்கு வந்து இப்பொழுது அவர்களுக்கான கலந்தாய்வு முடிவுக்கு இருக்கிறது. கலந்தாய்வு நடத்தி யார் யாருக்கு எங்கே பணி என்பது குறித்து முடிவெடுக்கப்பட்டு அவர்களுக்கான பணியாணைகள் தயார் செய்யப்பட்டிருக்கிறது. வருகிற 20ஆம் தேதி காலை 10 மணிக்கு கலைவாணர் அரங்கத்தில் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய திருக்கரங்களினால் 946 மருந்தாளுநர் பணியிடங்களுக்கான பணியாணைகள் தரப்படவிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது டிஎன்பிஎஸ்சி என்று சொல்லப்படுகிற தமிழக அரசின் சார்பில் அரசு பணியாளர்களை தேர்வு செய்யும் வாரியம் ஒன்று, அந்த அமைப்பின் சார்பில் நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு தேவையான வகையில் எடுக்கப்பட்ட பணியிடங்கள் உதவியாளர் பணியிடங்கள், அசிஸ்டன்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய உதவியாளர் பணியிடங்கள் 523 அந்த பணியாணைகளையும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் தரவிருக்கிறார்கள்.